அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சேனல்ல தொடர்ந்து அல்லாஹ்வின் அழகிய 99 பெயர்களின் தமிழ் அர்த்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அழகான பெயர்கள்ல ஒண்ணுதான் அல் முத்தகபீர். இந்த பேர் என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, ரொம்ப பெரியவன் அல்லது அளவற்ற சக்தியும் பெருமையும் கொண்டவன்னு அர்த்தம். அதாவது தன்னோட பெரிய சக்தியையும் தான் எவ்வளவு உயர்ந்தவன்னு அவனே கூறுகிறான். ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, அல்லாஹ் எல்லாத்தையும் விட பெரியவன், சக்தி வாய்ந்தவன். அவனுக்கு மேல யாருமே கிடையாது. இந்த வானம், பூமி, மலைகள், கடல்கள், ஏன் நம்ம கூட எல்லாமே அவன் படைச்சதுதான். இந்த படைப்புகளை பார்த்தாலே அவன் எவ்வளவு பெரியவன்னு புரியும். அல்லாஹ் மட்டும்தான் தான் பெரியவன், சக்தி வாய்ந்தவன்னு சொல்லிக்கிறதுக்கு உரிமை உள்ளவன். ஏன்னா அவன் சொல்றதுதான் நடக்கும். அவனோட முடிவை யாரும் மாத்த முடியாது. அல் முதகப்பீர்னா அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் இல்லை. அவன் எல்லா வகையிலும் பூரணமானவன். மனிதர்கள் மாதிரி பலவீனமானவன் கிடையாது. அல்லாஹ்வோட பெருமைக்கும் மனுஷங்களோட கர்வத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமைங்கிற வார்த்தை மனுஷங்களுக்கு நல்லது இல்லைன்னு நமக்கு தெரியும். தற்பெருமை மிக கெட்ட குணம்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா அல்லாஹ்வோட அல் முதகப்பீருங்கிற குணம் மனுஷங்களோட கர்வத்திலிருந்து ரொம்பவே வேறானது. அல்லாஹ்வோட பெருமைங்கிறது அவனோட உண்மையான குணம். அவன் நிஜமாவே பெரியவன், சக்தி வாய்ந்தவன். அதனால அவன் தன்னை பெரியவன்னு சொல்றது சரிதான். ஆனா நாம மனுஷங்க ரொம்ப பலவீனமானவங்க. நமக்கு எந்த சக்தியும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம பெரியவன்னு நினைச்சு பெருமைப்படுறது தப்பு. ஷைத்தான் கூட கர்வம் பிடிச்சுதான் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படிய மறுத்தான். அல்லாஹ் தன்னோட குர்ஆன்ல சூரத்துல ஹஷ்ருங்கிற அத்தியாயத்துல இப்படி சொல்றான். அவனே அல்லாஹ், வணங்கப்பட வேண்டியவன் அவனை தவிர யாரும் இல்லை. அவனே ரொம்ப பெரியவன், ரொம்ப பரிசுத்தமானவன், அமைதி தருபவன், பாதுகாப்பு அளிப்பவன், சக்தி வாய்ந்தவன், எல்லாத்தையும் ஆள்பவன், பெருமைக்குரியவன். அல் முதகப்பீர். இந்த வசனம் அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அவனுக்கு மேல யாரும் இல்லைன்னு தெளிவா காட்டுது. அல் முதகப்பீருங்கிற அல்லாஹ்வோட இந்த அழகிய பெயரை நாம தெரிஞ்சுக்கிறது மூலமா ஒரு பெரிய விஷயத்தை கத்துக்கிறோம். பணிவா இருக்கணும். பெருமைங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். நாம மனுஷங்க எப்பவும் பணிவா இருக்கணும். அல்லாஹ்வை மட்டும் போற்றணும். நாம எப்பவும் அல்லாஹ்வோட சக்தியையும் அவன் எவ்வளவு பெரியவன்னு நினைச்சு அவனை புகழணும். கர்வத்தை விடணும். கர்வம்ங்கிறது ஒரு கெட்ட குணம். அதை விட்டுட்டு பணிவா வாழ முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.